ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கயல் சீரியல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கயல் சீரியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மூர்த்தியின் முதலே வந்துட்டு கயல் ரொம்ப மனம் முடிஞ்சு போய் அழுதுட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவங்க அப்பா இறந்ததுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்பா இருந்தால் இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டதுனால அவங்க அப்பா பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தான் இருந்து பண்ணணும்னு கேட்க போகிறாரு. அப்போ வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார் மூர்த்தி. அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நல்லா கூட நினைக்கல, இருந்தால் கூட இருக்கணும் தான் நான் நினைக்கிறோம், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க பெரியப்பா பெரியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்பமே வந்துட்டு எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம், ஆனால் கயலுக்கும் எழிலுக்கும் மட்டும் கல்யாணம் ஆகட்டும், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துடுறாரு. மூர்த்தியோட பெரியப்பாவோட பையனான பொண்டாட்டி அவங்க வந்து ஒய்ஃப் பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரிலாம் தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்தோடனே, ஏன்னா இந்த மாதிரி காரியம் பண்ணீங்க, தயவு செஞ்சு வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு பக்கத்தில் வந்து கயல் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, நான் உன்னை மட்டும்தான் வேணும்னு எதிர்பார்த்தேன், அது கூட கடவுள் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் வந்து மூர்த்தி அங்கே நடந்ததெல்லாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிராத, தெரிஞ்ச அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு தொட்டது எல்லாமே வந்துட்டு முடியாத மாதிரி வந்து ரொம்ப சூழ்நிலையில் அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. நிறைய கட்டத்தை தாண்டி தான் வந்துட்டு அவங்க என்கேஜ்மெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சாலும் கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியோட தான் வந்துட்டு கட்டத்தை வந்து நகர்த்திட்டு இருக்காங்க. இப்போ எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணமே நடக்குமான்னு தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மா ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னொரு விதத்தில் கையிலே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுனால எழில் இறந்துருவாங்கங்கிறதுனால அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த அம்மா சொன்னது வந்து பொய்யா கூட இருக்கலாம், யாராவது ஆள் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து எழில் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் அப்படின்னு நம்பலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவோட விஷயம் வந்து எழிலுக்கு தெரிய வரலாம். அப்புறம் வந்துட்டு இதனால தான் அம்மா இந்த பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கயலும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வெறுத்துட்டு கூட கையில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.